வவுச்சர் வழங்கப்படும். இப்போ 2000 ரூபாய் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தான் சுயமாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு மானியத்தோடு கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கோம். இந்த புதுமை பெண் திட்டம் தமிழ் புதுமை திட்டம்னா அவங்களுடைய டிஸ்கவுண்ட் பண்ணாம ஹெல்த் கொண்டு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த கூப்பன் கொடுக்கறது எந்த வகையில் வந்து எந்த ஸ்கேலில் அவங்களுக்கு வந்து எம்பவர் ஒரே ஒரு உதாரணத்தோடு சொல்ல விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தேர்தல் வாக்குறுதியாக வந்து கேஸ் அடுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு இது ஸ்கீம் அறிவிச்சிருந்தாங்க. அதை நிறைவேற்ற போகும்பொழுது பல அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் அவர்களிடம் நீங்கள் எத்தனை பர்னர்னு சொல்லலை, அதனால் ஒரு பர்னர் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் அடுப்பை கொடுத்தா கூட பரவாயில்ல, நமக்கு காசு கம்மியாகும், செலவு கம்மியாகும் சொன்னபோது முதலமைச்சர் கலைஞர் அதுக்கு சொன்ன பதில், நான் வந்து இது வந்து தேர்தல் வாக்குறுதியாக தரவில்லை, 2 பர்னர் இருந்தால் அவங்க சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டு இந்த சமையல் அறையிலிருந்து அந்த பெண்கள் வெளியே வருவார்கள், வாழ்க்கையில் தனக்கு பிடித்த மற்ற விஷயங்களை செய்ய துவங்குவார்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த சமையல் அறையிலிருந்து சீக்கிரம் விடுதலை கிடைக்கிறதுக்கான திட்டம் தான் இது அப்படிங்கிறாங்க. அதே போல தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னா அந்த துணியை வந்து கையில் வச்சு துவைச்சிட்டு இருக்கிறதுக்கான அந்த நேரத்தை குறைக்கணும். அவங்க வேற ஏதாவது தனக்கு பயன்படுத்தக்கூடிய கேஜெட்ஸ் வாங்குறாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்கன்னா நீங்கள் சமைச்சு வச்சுட்டு நாளைக்கு பயன்படுத்த முடியும். அந்த நேரம் அவர்களுக்கு சேமிக்கப்படுகிறது. அவங்க வந்து Karnataka was allowing, we had a scheme to give stoves to women, and he specifically wanted 2 burner stoves to be given because he felt that if women were able to finish their cooking work quickly with a 2 burner stove, they'll come outside and they'll do whatever they like to do. They'll focus on their hobbies and they'll focus on their other aspirations. பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அது உருவாக்குது. மைக்ரோவேவ் ஓவன் எப்படிங்க ஆடம்பரம்? நீங்க திருப்பி வந்து வீட்டில் போய் கேளுங்க. நீங்க ஒருவேளை வந்து 8,000 coupons for all the housewives so that they can buy the household appliances that they need of. மைக்ரோவேவ்ல வச்சீங்கன்னா சூடாயிரும். இல்லைன்னா நீங்கள் அடுப்புல இருந்து அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவணும். அது பெண்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. If they buy an induction stove or a microwave oven with this 8,000 coupon, it will be really helpful for them in the kitchen. It will save their time in the kitchen. Other hand, critics are saying that it's just the freebies and it will have a lot of impact on the revenue system. I just explained why it is not. I think I'm sure many of our friends will be able to translate it to you. But when you give 2,000 rupees, when you put 2,000 rupees in the hands of a woman, it is her money. She doesn't have to depend on somebody to spend it. So she can actually spend it the way she needs to spend it, or she can invest it into something. She can take care of her health without depending on somebody. So it is definitely to empower her and to give her that confidence that what economic freedom, to make her understand what economic freedom means also. So it is an empowerment scheme. It is not freebies. Being in power from the past 5 years and this manifesto in hands of DMK cadre, do you think this will pave out the way for DMK 2.0 and 2026 map? I think the government, what the government has achieved, this manifesto, people trust this manifesto because what we've delivered in the 5 years is what they've seen. So that is what gives the people the confidence to trust in this manifesto. And definitely, I'm very sure people have complete faith in the DMK governance and in the Chief Minister. So definitely, they will vote us back to power. Do you think gas cylinder அதை எப்போ செயல்படுத்துன்னு கேட்டதுக்கு நாங்கள் சொன்னோம், எப்போ செயல்படுத்தணும்னு சொன்னோமா அப்படின்னா அப்போ இப்போ கொடுத்துருக்க இந்த வாக்குறுதிலாம் எப்போ செயல்படுத்தும்? 5 ஆண்டுகள் இல்லைங்க,
ஆட்சி சில எதை செய்ய முடியாதுன்றதுக்கு காரணங்களையும் சொல்லியிருக்கோம். பல வந்து ஒன்றிய அரசாங்கத்தோடைய As far as the 2021 poll promises are concerned, they fulfilled majority of them, and some of them couldn't be fulfilled because of non-cooperation from the central government in terms of funds and other aspects. விரைவில் செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்தி முடித்திருக்கிறோம். இல்லைங்க, பல வாக்குறுதிகள் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட அன்றே கையெழுத்து போட்டு அன்னைக்கே விடியல் பயணம் அப்படிங்கிறது அன்னையிலிருந்தே வந்து நிறைவேற்றப்பட்டது. அதனால majority of our key poll promises, including a free bus ride for women and monthly monetary assistance for women. இந்த தடவை முடிந்த வரைக்கும் வந்து மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு தேவைப்படாத வாக்குறுதிகளாகத்தான் தந்திருக்கிறது. Poll promises for 2026 are mostly it is aimed to be fulfilled only by the state government, and we won't be dependent on the central government for the fulfillment of these poll promises. டீசலுக்கு விலை குறைச்சவங்க, ஆனா அதுக்கு இல்லைங்க, முழுமையாக குறைக்கிறது நிச்சயமாக இல்லைங்க. அவங்களுக்கு வந்து அவங்களும் குறைக்கணும் இல்லையா? அவங்க வந்து அவங்க ஏத்திட்டே போகும்பொழுது அதோட இல்லாம நமக்கு தர வேண்டிய நிதி பங்களிப்பை தராத நேரத்துல ஒரு மிகப்பெரிய நிதி சுமையை அவங்க வந்து எல்லா டாக்ஸஸையும் எடுத்துக்கிட்டு நமக்கு தர வேண்டிய நிதி பங்களிப்பை தராத ஒரு சூழ்நிலையில இந்த அளவுக்கு ஒரு ஜிடிபி growth அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை நம்முடைய அரசு உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனை. The government did not support the state government financially. Many of our funds have been withheld by the Union BJP government, but despite these financial constraints, the Chief Minister has tried to provide a better governance for the last 5 years. He's introduced almost all the welfare schemes that were announced by the DMK before 2021 elections. All right. So, Dharni, that seems to be, as far as this briefing that seems to be done. This is coming after the DMK manifesto that has been launched, and Kanimodi seems to be highlighting, especially when it comes to the schemes benefiting and empowering women, that has been undertaken as one of the poll promises by the DMK. Well, Kanimoli goes on to explain about how the monthly monetary assistance scheme is in fact not a freebie, it is an empowerment scheme. She says that when rupees 1,000 or 2,000 is credited into the bank accounts of women every month, they will spend their money on their children's education. They will spend their money on improving their livelihood, and they will in fact save that money up for the future, for whatever the future emergency needs that their family occurs is what she's telling. And she goes on to say that this will in a way empower the women, because with this money the women will feel confident and they will feel so detailing the plans to which the AIADMK calls it as a copycat of its promises. This is Kanimodi of the DMK highlighting the poll promises especially made for women for the upcoming elections. Thank you, Dharni, for that update. But speaking of elections, let's talk about what the BJP has been doing when it comes to the battle for Bengal that is now heating up.